நீங்கள் அவளை எதிர்பார்க்கக்கூடிய ஆன்லைன் பாடம் பரிசு முகவாரி அப்படி கலந்து செல்லலாம். இந்த நேரத்துல ஏற்கனவே உங்கள் மத்தியில மாநாடு குறித்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மாநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பொதுவா மாநாடு அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள்லாம் மாநாடு நடத்துவாங்க. தன்னுடைய இயக்கத்தை வளர்க்கிறதுக்கும் கட்சியை வளர்க்கிறதுக்கும் இந்த கரூர்ல கூட்ட நெரிசல் ஒரு கட்சி நடத்துற கூட்டத்துல நெரிசல் 41 பேர் இறந்துட்டாங்க. கட்சியை வளர்க்கறதுக்கு மாநாடு நடத்துவாங்க. ஆனா தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பேருதவியில எல்லா விஷயத்தையும் சமூகம் சந்திக்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மையப்படுத்தி செயல் திட்டங்களின் மூலமாக பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தௌஹீத் ஜமாத். நிறைய அமைப்பு நாங்களும் தௌஹீத் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் நின்று அவங்க பிரச்சாரம் செஞ்சு முடிச்சிருவாங்க. இன்னைக்கு இளைஞர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்கூல்களில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள் எல்லாம் நம்மள்ட்ட வரக்கூடிய கணவன் இளைஞர்கள் இளம் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் தெரியுமா, போன் எல்லா வீட்லையும் இந்த பெரிய சனியை முடிச்சு கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையுமே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போன் ஸ்மார்ட் போன் வந்தாச்சு. குழந்தைகள் உட்பட எல்லாருமே அந்த போன்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போன் பல குடும்பத்துல யமனா இருக்கிறத நம்ம பார்க்கணும். யமன்கள் இஸ்லாமே கிடையாது. பல குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் தனிமையில் உரையாடக்கூடிய மார்க்கத்துக்கு புறமான செயல் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு. இதை ஜமாத் சார்பாக இளைஞர்கள் மாநாடு நாம் அனுப்பணும் இல்லையா? முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்களை அழைத்து ஜமாத்துல நிகழ்ச்சி நாங்கள் நடத்துறோம். நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில மாணவர்கள் மொபைல் போன எவ்வளவு நேரமா பயன்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு நேரம் சொல்லியிருப்பாங்க? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிடையாது. பசங்க சொல்லக்கூடிய தகவல் காலையில தூங்குறான், அதுக்கப்புறம் மதரசா போறான், வீட்டுக்கு போறான், செல்போன் பயன்படுத்துறான், ஸ்கூலுக்கு போறான், வீட்டுக்கு போறான், செல்போன் பயன்படுத்தா ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம் குறைந்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன் இருக்கிற கேம் விளையாடுற, ஷார்ட்ஸ் பாக்குற, ரீல்ஸ் பாக்குற. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? சமூக சீர்கேட்ல அவங்களாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படின்ட்டு குடும்பத்தில் உட்கார்ந்து புதுவெளித்துக் கொண்டு இருக்கின்றோம். எச்சரிக்கையோட இருக்க. இதையெல்லாம் சீர்படுத்தக்கூடிய பொறுப்பை உணர்ந்துதான் தௌஹீத் ஜமாத் இந்த மாநாடு நடக்குது. தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களை மாநாட்டை அறிவித்து நடத்தி தௌஹீத் ஜமாத் வளர்க்கறதுக்கு தேவையில்லை, இந்த மக்களை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான். தௌஹீத் ஜமாத்திற்கு ஆளுக்கு தேவையே கிடையாது. மக்கள் சீர்படுத்தக்கூடிய இந்த பணி எல்லா இடத்திலும் நடக்கும். தௌஹீத் ஜமாத்தை நோக்கி வாங்கணும் நாம் அழைக்கிறது இல்லை, தௌஹீதை நோக்கி நாம வாங்க அப்படின்னு நாம் அழைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சீர்திருத்தம் என்பது ஒரு சமூகத்துல நடந்துகிட்டே இருக்கணும். அதனுடைய விளைவுதான் இந்த ஜமாத் எல்லா காலகட்டத்திலேயும் இந்த பிரச்சாரம் செய்யுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிலுல் வ முஸ்லிமூன். ஒரு சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிப்பான். சீர்திருத்தத்தை அவன் மேற்கொள்ளவில்லை என்றால் அநியாயம் நடக்கக்கூடிய நேரத்தில், அக்கிரமம் நடக்கக்கூடிய நேரத்தில், தவறுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த தவறை தட்டி கேட்கவில்லை என்றால் அந்த ஊரை கடந்த காலத்தில் அழித்ததாக திருமறை சொல்றான். இந்த பணிகளை தௌஹீத் ஜமாத் செய்யுது. அப்ப நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு நாம தௌஹீத் வளர்த்தது இல்லையா? இதுக்கு முன்னால தௌஹீத் நமக்கு கொண்டு யாரோ ஒருத்தர் 2 பேரு ஒரு ஜமாத்து கொண்டு சேர்த்துட்டா இல்லையா? அப்ப நாம தௌஹீதை விளங்கிட்டோமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் தௌஹீதை விளங்கணுமா இல்லையா? அந்த பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யணுமா இல்லையா? அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் உருவாக்கணுமா இல்லையா? நம்ம முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமூகத்தை சரியான சமூகமாக மாற்றணுமா இல்லையா? இதுதான் இந்த மாநாடு. அதனால வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், நீங்க இங்க கலந்து போகக்கூடிய நேரத்துல மாநாட்டுக்கு உங்க மூலமாக ஒரு நபரையாவது நான் அழைச்சிட்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் போங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்க, உங்க சொந்தக்காரங்களை
அழைச்சிட்டு வர்றதன் மூலமாக அங்க வந்து கல்வி கருத்தரங்கங்கள் நடத்தப்படுது. காலையில 11:30 மணியில் இருந்து அரங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி குறித்து தகவல் பெறலாம், சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த கல்வியை பெற்றால் எந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய அந்த தகவல்களெல்லாம் கல்வியாளர்களை கொண்டு அரங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த பயன்களை நம்முடைய சமூகம் அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் இவ்வளவு செல்வத்துக்கு மத்தியில இந்த மாநாடுகளை ஜமாத் நடத்துகிறது. ஆகையால் வந்திருக்கக்கூடிய மக்கள் திரும்பவும் நாம வந்து சொல்லக்கூடிய தகவல், மாநாட்டுக்கு வாங்க, வர்றதன் மூலமாக உங்க நன்மைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்கால தலைமுறையினர் இது போன்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக மனமாற்றம் பெறுவதற்கு இந்த மாநாடு பயனளிக்கட்டும் என்று கேட்டு அடுத்து பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு சலசலப்பு இல்லாம அறிவிக்கக்கூடிய மக்கள் பரிசை பெற்றுக்கொண்டு பிரார்த்தனை செய்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.